இது முழுமையா உங்களுக்கு நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் முழுமையா அப்படின்னு இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அது பத்தின விவரங்கள் உங்களுக்கு சொல்லப்படும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரமா வருது விருச்சகத்துல இல்லையா? இப்ப அனுசத்துல மாந்தி இருந்தா செவ்வாய் வீட்டுல சனியுடைய நட்சத்திரம் பிளஸ் மாந்தி, இதுதாங்க கடுமையான தோஷம். ஏன்னா 8ஆம் இடம்னா ஆயிலா, எப்பவுமே அவங்களுக்கு ஆயிலை பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆயிலை சார்ந்த இதுதான் இந்த கொலை குற்றம் செய்தது. அதாவது ஒருத்தர் கடுமையா தாக்கி ஒரு அகால மரணத்தை ஏற்படுத்தின ஒரு சாபம். ஏன்னா கண்டிப்பா செவ்வாய் சனி சேர்ந்தாலே நம்ம சொல்லவே வேண்டாம், மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். அதுலயும் அனுஷ நட்சத்திரத்துல மாந்தி நின்றுட்டால் வாழ்க்கையில அவங்க தொழிலுக்காக வேலைக்காக உழைப்பு அதிகமா இருக்கும், ஊதியம் இருக்காது, அதுக்கான அங்கீகாரம் இருக்காது, போராடிட்டே இருப்பாங்க, ஜெயிக்கவே முடியாது. ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா திறமையும் இருக்கும் ஆனா ஜெயிக்க முடியாது. அதுவும் லக்னமாக்கி இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நித்திய கண்டம் பூர்ணாயில் தான். விருச்சக லக்னம், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க லக்ன புள்ளி அனுசத்துல நிக்குது அப்படின்னா அவங்க பெத்த தாயாலேயே அவர்கள் சித்திரவதைப்படுவாங்க. ஏன்னா நாளுக்குடையவர்களே சனி. அடுத்தது 3ஆம் இடம் சகோதரி சகோதர உறவு, இதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா முற்பிறவில நம்ம செய்ய தவறின கடமை இப்பிறவில நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது கேட்டையில மாந்தி, அது கர்ம நட்சத்திரம் தான், புதனுடைய நட்சத்திரம், அது 8ஆம் அதிபதி நட்சத்திரம், விருச்சகத்துக்கு 8 11 கூடையவர். அப்படிங்கிறப்ப 8ஆம் இடம்னா என்ன? மாங்கல்ய ஸ்தானம். திருமணம் லேட் ஆகிறது, திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம். கல்வி தான் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்யக்கூடிய வேலை ஒன்றா இருக்கும், வேலையில ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு லாபம் இருக்காது, ஒரு சேமிப்பு இருக்காது. ஒரு 10 ரூபா எடுத்து வச்சா ஒரு 20 ரூபா செலவு வந்துடும். மூத்த சகோதர உறவுனால் நமக்கு பலன் இருக்காது, நண்பர்களால் பலன் இருக்காது. இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? அடுத்தது தனுசு. தனுசுனா தனுசுல 3 கிரகமே கர்ம நட்சத்திரம் தான். அது எப்படின்னு சொன்னேன் முதல்ல. அதாவது தன்னை இழந்து ஒரு உயிரை உருவாக்குவது, தன் உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை உருவாக்குவது. அதனாலதான் 8ஆம் இடம் முடிவானதுக்கு அப்புறம் 9ஆம் இடம் அப்பா, அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் தொழில், அப்புறம் தான் சேமிப்பு லாபம், அப்புறம் சொத்து அசையாத சொத்து 12ஆம் இடம் முடிவு முடிஞ்சுதா மோட்சம். அப்ப இந்த 3 கர்ம நட்சத்திரமா வருது. இந்த 3 நட்சத்திரத்துல குரு விடைய வீடு பிளஸ் கேது பிளஸ் மாந்தி, இது குருமார்களை துன்புறுத்திய சாபம், குருமார்களை ஏமாற்றிய சாபம், அப்பா வழியில வந்த ஒரு சாபம், பித்ரு சாபம். அது இந்த தனுசுல மூலத்திலேயோ பூராடத்திலேயோ உத்திராடத்திலேயோ மாந்தி நின்றுட்டா கண்டிப்பாக அவர்கள் வம்சத்தில் தந்தை வழியில் ஒரு சாபம் இருக்கும். அவருடைய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணுமா, இவங்களுக்கு வழிபாடு பண்ணுமானா அவங்க அப்பாவுக்கு செஞ்சாலே இவங்களுக்கு சரியாகும். ஏன்னா அப்பாவுடைய அந்த பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணாம எதை பண்ணாலுமே நமக்கு சரியா வராது. அப்ப அப்பாவை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுங்க, திதி கொடுக்கணும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். மெயினா நான் சொல்றது இதுதான் சொல்றேன், அதுக்கான ரெமிடியே அதுதான். இந்த முன்னோர்கள் சாபம் எதுவா இருந்தாலும் திதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சாபம் நிவர்த்தி ஆகும். அது எப்படி கொடுக்கணும், அது சில வழிமுறைகள் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்தது உத்திராட யாருடைய நட்சத்திரம்? சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் பிளஸ் குரு பிளஸ் மாந்தி, தலைமை பதவியில் உள்ளவர்களை ஏமாற்றிய சாபம். நமக்கு மேல இருக்காங்க,
நம்மளை நம்பி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, கடைசியில் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண சாபம், நம்ப வச்சு ஏமாத்துறது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுமும் சொல்லிட்டே போலாமா? அந்த கர்மா அப்படின்னு எடுத்தாலே ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு சின்ன சாம்பிள் தான், நிறைய விளக்கம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, சாரி பூரா இடத்துக்கு கேட்டேன்னு போட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு இதுவாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க. சுக்கிரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் மாந்தி, தந்தை வழியில் ஏற்பட்ட ஒரு பெண் சாபம், தந்தை வழியில் ஏற்பட்ட ஒரு சாபம், குருவாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய சாபம். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க நமக்கு தெய்வத்துக்கு சமம். மாதா பிதா குரு தெய்வம். முதல் தெய்வம் அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு வந்து நமக்கு தெய்வத்தை வழிகாட்டுறாரு. அப்ப அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னாங்க. அப்ப அந்த குருவா இருக்கக்கூடிய பெண்ணை தவறாக பார்ப்பது, தவறாக அவங்க கிட்ட நடந்துக்கிறது, அவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரியான வந்து ஏற்பட்ட சாபங்கள் சுக்கிரன் பிளஸ் குரு பிளஸ் மாந்தி. இப்ப நாம ஏமாத்தப்படுவோம். நல்ல அருமையான மனைவி, அருமையான வாழ்க்கை துணை எல்லாம் இருக்கும், ஆனா எந்த விதமான சந்தோஷங்களும் இருக்காது. ஊருக்கு பார்த்தீங்கன்னா அடடா அவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, கணவன் மனைவினா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு வெளி உலகத்திற்கு ஒரு கௌரவத்துக்காக வாழ்வாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்காங்க. பல வருஷங்கள் பேசிக்காத இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இருக்காங்க. அடுத்தது மகரம். இப்போ மகரத்துல என்ன நட்சத்திரம்? அவிட்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா வருது. யாருடைய வீடு? சனியுடைய வீடு. யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயுடைய நட்சத்திரம். பிளஸ் அங்கேயே மாந்தி இருக்குது. கண்டிப்பா இவங்களுடைய வம்சத்துல கர்மகாரியங்கள் செய்யாமல் ஏற்பட்டதால் விட்ட சாபம், ஈமச்சடங்கு. கடைசியில 10ஆம் இடங்கிறது என்னங்க? கர்மா, கர்மஸ்தானம். ஒரு தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ அல்லது பங்காளிக்கோ போய் நின்று அவங்க அந்த இறப்புல கலந்துகிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை செய்யாமல் விட்டது. அதான் சொல்லுவாங்க, நல்லதுக்கு சொல்லிப்போ கெட்டதுக்கு சொல்லாம போன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய சாபம் கண்டிப்பா வரும். இப்போ பங்காளிங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு எல்லாமே அது தீட்டு தான். இப்போ ஒருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்காளி வீட்டில் இறந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு 6 மாதம் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துக்கு 6 18 180 நாளுக்கு 180 கற்பூரத்தை வச்சு எரிச்சுட்டு அவ்வளோதான் சரியா போச்சுன்னு அடுத்த நாள் கோயிலுக்கு போனால் அதுவும் சாபமாக மாறும். அந்த ஆத்மா 180 நாள் இங்கே தான் இருக்கணுங்குத. நீங்கள் இல்லை இல்லை நான் இந்த ஆத்மாவை நான் சீக்கிரமாக அன்னைக்கே அனுப்பிச்சி விட்றேன். இது எப்படி 10 நாள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒரே நாளில் போட்டால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க கேட்குறேன். எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. இது மிகவும் தவறான செயல். அடப்பு இருந்தால் இருக்குது தான். 2 மாதம் இருந்தால் 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருந்தால் 3 மாதம் இருக்குது. 3 மாதமும் அவங்க உயிர் விட்ட இடத்துல தண்ணி வச்சு கற்பூரம் வச்சு விளக்கு வச்சு சாமிக்கு பண்ணோம். அந்த ஆத்மா இந்த பூமியில தான் இருக்கும். இல்ல நான் கற்பூரத்தை வச்சுட்டேன் நீ போய்தான் ஆகணும் அப்படின்னா அது எதுக்குன்னா, இந்த ஆத்மா 3 மாசத்துக்கு இங்க இருக்குதுன்னா அது உங்களுக்கு அதனுடைய பூமியில தன்னுடைய கர்மம் இன்னும் மிச்சம் இருக்குது. அது போறதுக்கு 3 மாசம் ஆகும். அதுக்கு தான் நம்ம கற்பூரம் பற்ற வச்சு விளக்கு பற்ற வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறோம். நீங்க ஒரே நாள்ல நான் அனுப்பிடுறேன்னா எப்படி இருக்கும்? ஒரு 10 நாளைக்கு நம்ம சாப்பிடணும். 10 நாள் சாப்பாட்டு ஒரே நாள்ல போட்டுறாங்க. சாப்பிட முடியுமா? முடியாத? கண்டிப்பாக முடியாது. இந்த மாதிரி செய்யறதுனால ஏற்படக்கூடிய பித்ரு சாபம், பிரேத சாபம், ஆத்ம சாபம், அதுவும் மாந்தி இருந்தா மாந்தி சாபம். கண்டிப்பா அந்த மாந்தி இருந்தா ஒரு வம்சத்தில் ஈமச்சடங்கு செய்யாமல் விட்டதால் ஏற்பட்ட ஆத்ம சாபம் கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுக்கும். 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். அப்ப கர்மகாரியங்கள் செய்யாமல் விட்டதால் கடுமையான பித்ரு சாபத்தை கொடுக்கும். இப்ப நான் தான் சொன்னேன், இந்த பங்காளிகள்லாம் சேர்ந்து செய்யாம விடுறதுனுடைய சாபம். சரிங்களா? இதெல்லாம் கண்டிப்பா இருக்குதானா? கண்டிப்பா இருக்குது. அதனாலதான் வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்ம கஷ்டப்படுறோம்.